இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கேஸ்கேடிங் ஸ்டைல் போன்சாய் தான் பார்க்குறோம். ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரேன் நர்சரி, நான் ஆனந்த். இந்த போன்சாயோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20+ இருக்கும். இது ஆக்சுவலி ஃபைக்கஸ் போன்சாய். இது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைலில் போன்சாய் பண்ணியிருக்காங்க. நர்சரி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணதுலேயே இவங்களை நம்ம சரியாக கவனிக்காம விட்டுட்டோம். அதனால் என்ன ஆகிட்டாங்கன்னா இவ்வளோ லீஃப் வளர்ந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த போன்சாயில் இவ்வளோ லீஃப்லாம் வளரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரிம் பண்ணணும். இந்த லீஃபெல்லாம் இவ்வளோ பெருசாலாம் இருக்கக்கூடாது. எல்லா லீஃபையும் ட்ரிம் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போன்சாய் ட்ரீ பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மரம் லுக்லேயே இருக்கும். நேரில் வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த போன்சாய் நார்மலாகவே போன்சாய் நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வளர்ந்துருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மர வகையை சேர்ந்தவங்க இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 6 months நீங்கள் வெட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வளர்ந்துருவாங்க. அதோட ஸ்டைலுமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சிங்களோ அந்த ஸ்டைலில் இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடும். போன்சாயை வந்து ட்ரிம் பண்ணுறது எப்பவுமே யூஸ்வலாக வச்சுக்கோங்க. போன்சாய் பிளான்ட்டே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த பிளான்ட்டுக்கான வேல்யூ கிடையாது. அந்த பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்குற டைமோட வேல்யூ தான் அந்த காஸ்ட். போன்சாய்ங்கிறது ஆக்சுவலி ஒரு ஆர்ட் ஒர்க். இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதோட அவுட்புட் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏன்னா இது நார்மலாக ஒரு கொஞ்சம் டைம்லலாம் ரெடி பண்ணுறது கிடையாது. ரொம்ப வருஷ கணக்கில் டைம் எடுக்கிறதால தான் இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. போன்சாய் பிளான்ட் உங்களோட இன்டோர்லேயே வந்து சர்வைவ் ஆகும். எப்படின்னா உங்களோட விண்டோ இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு 6 feetலேருந்து 7 feet ஹைட் பேஸ் லெவல்லேருந்து ஒரு 6 feet ஹைட் இருக்கக்கூடிய ஒரு விண்டோ பக்கத்தில் நீங்கள் வைக்கிறீங்க. அந்த விண்டோ வழியாக உங்களுக்கு சன்லைட் வரும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போன்சாய் பிளான்ட்டை தாராளமாக கொண்டு போகலாம். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இண்டோர் பிளான்ட் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இவங்க இண்டோரில் சர்வைவ் ஆக மாட்டாங்க. நீங்கள் உங்களோட பால்கனியில் மைல்டாக சன்லைட் வரக்கூடிய இடத்துல வச்சு இவங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். போன்சாய் பிளான்ட்டுக்கு நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் NPK DAP மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் அவங்களோட ரூட்டுக்கு மட்டும் நீங்கள் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பக்ஸ்லாம் வருமா, மீலி பக்ஸ்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இவங்களுக்கு அந்த மாதிரி பக்ஸ் அட்டாக்லாம் இருக்காது. பிளான்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஆக்சிஜன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.